அகிலம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். வடகிழக்கு சிரியாவில் உள்ள ஹஸ்டாக் விமானப்படை தளத்திலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து அத்தளத்தை சிரிய இராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது என நேற்று வெளியிடப்பட்ட ஓர் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து ஹசஹாவின் கிராமப்புறத்தில் உள்ள அத்தளத்தை தங்கள் படைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக சிரிய பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி அரசு செய்தி நிறுவனமான ஜனா வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் தளத்தை காலி செய்த பின்னர் YPG-SDF பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடையவர்கள் அத்தளத்திற்குள் இருந்த சில வாகனங்களுக்கு தீ வைத்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. பின்னர் அத்தளம் சிரிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. காமிஸ்லி மற்றும் கசஹாவில் உள்ள பாதுகாப்பு அலுவலகங்கள் மூலமாகவும் இஸ்திராஹித் அல் வசீர் தளத்திலும் அமெரிக்க படைகள் தொடர்ந்து தங்கள் இருப்பை நிலைநிறுத்தியுள்ளன. ஈரானில் அமெரிக்கா நடத்தும் விமான போருக்கு புதிய சவாலாக மன்பட் எனப்படும் தோளில் சுமந்து செலுத்தும் ஏவுகணைகள் உருவாகியுள்ளன. ஏப்ரல் 3 அன்று ஈரான் அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் மற்றும் A-10 வார்தக் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது. மேலும் KC-135 ஸ்டாட்டோ டேங்கர் எனும் 5 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் மற்றும் E-3 சென்ட்ரி எனும் ரேடார் விமானமும் தாக்குதலில் சேதமடைந்தன. ஒரு F-35 லைட்னிங் எனும் ஸ்டெல்த் ஜெட் கூட ஈரானின் தரை தாக்குதலில் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சீனாவிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மன்பட் ஏவுகணைகள் ஈரானுக்கு வரப்போகின்றன என்ற தகவல் அமெரிக்க உளவுத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. சீனா இதை மறுத்தாலும் ஈரான் ஏற்கனவே சீனாவின் செயற்கைக்கோள் மற்றும் தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்தி அமெரிக்க தளங்களை குறிவைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மன்பட் ஏவுகணைகள் ஒரு வீரர் தோளில் சுமந்து இயக்கக்கூடிய வெப்பத்தை அடையாளம் காணும் குறைந்த செலவிலான ஆயுதமாகும். இதனை எளிதில் மறைத்து வைக்கலாம். வேகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லலாம். குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த ஆயுதம் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தரை தாக்குதலுக்கு படைகளை அனுப்பும் சூழலில் இந்த ஆயுதங்கள் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஹார்மோஸ் நீரிணை மீதான தனது முற்றுகையை முடித்துக்கொண்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குமாறு சவுதி அரேபியா அமெரிக்காவை வலியுறுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை அரபு அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலைமை செங்கடல் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் சவுதி எண்ணெய் ஏற்றுமதிக்கு அச்சுறுத்தல்கள் போன்ற ஒரு பரந்த பிராந்திய பதட்டத்தை அதிகரிப்பை தூண்டக்கூடும் என்று ரியாத் அஞ்சுவதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியா வட்டாரங்கள் கூறியதாவது, பெர்சியா வளைகுடா மற்றும் செங்கடலுக்கு நடுவே சவுதி அரேபியா அமைந்துள்ளது. தற்போதைய பெர்சியா வளைகுடாவின் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் செங்கடல் வழியாக சரக்கு எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை சவுதி அரேபியா மேற்கொண்டு வருகிறது. தற்போதைய சூழலில் ஈரானின் தூண்டுதலால் ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் அமைந்துள்ள பாப் அல் மண்டேப் நீரிணையை மூடும் அபாயம் உள்ளது. அவ்வாறு மூடப்பட்டால் சவுதி அரேபியாவின் கடல் வழி போக்குவரத்து முழுமையாக முடங்கும். உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்படும். மேலும் உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு தானிய உற்பத்தி பாதிக்கப்படும். வளைகுடா நாடுகளின் ஏற்றுமதி இறக்குமதி மிகவும் மோசமடையும். எனவே ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தை அமெரிக்கா கைவிட வேண்டும். இதேவேளை மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றங்கள் காரணமாக உலகளவில் உணவு பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என உலக வங்கியின் தலைமையின் பொருளாதார நிபுணர் இந்தர்மித் கில் எச்சரித்துள்ளார். உலகளாவிய பணவீக்கம் 3% 4.7 வரை உயரக்கூடும். அதேவேளை உலக பொருளாதார வளர்ச்சி 40% வீழ்ச்சி அடையும் அபாயம் காணப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் நிலைமை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்குமானால் ஏழை நாடுகளின் பட்டினிச்சாவு பாரிய அளவில் ஏற்படக்கூடும் என்றும், தற்போதைய சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த அபாயகரமான நிலைமையை நோக்கியே உலகம் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்தர்மித் கில் தெரிவித்துள்ளார். சமீபத்திய போரின் போது மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைக்க ஈரான் கடந்த ஆண்டு ரகசியமாக பெற்ற சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை பயன்படுத்தியுள்ளது. TEE-01B என்ற அந்த செயற்கைக்கோளானது சீன நிறுவனமான ஏர்தை நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏர்தை நிறுவனம் சுற்றுப்பாதை விநியோகம் என அறியப்படும்
அதிகம் அறியப்படாத ஒரு ஏற்றுமதி மாதிரியின் கீழ் செயல்படுகிறது. இதன் மூலம் சீனாவில் இருந்து ஏவப்படும் விண்கலங்கள் அவை வெற்றிகரமாக புவிவட்ட பாதையை அடைந்த பின்னரே வெளிநாட்டு வாங்குபவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை கண்காணிக்கும் பணியை ஈரானிய தளபதிகள் இதற்கு ஒப்படைத்தனர். இந்த ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக எம்போஷட் நிறுவனத்தால் நடத்தப்படும் வர்த்தக தரை நிலையங்களின் வலையமைப்பை அணுகுவதற்கான அனுமதியும் IRGCக்கு வழங்கப்பட்டது. ஆசிய லத்தீன் அமெரிக்கா மற்றும் அதற்கு அப்பாலும் தனது செயல்பாடுகளை கொண்டுள்ள பெய்ஜிங்கை தளமாக கொண்ட ஒரு செயற்கைக்கோள் சேவை வழங்குனராக இந்த எம்போஷாட் மார்ச் 13, 14 மற்றும் 15ஆம் திகதிகளில் சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் காட்சிகளை அந்த செயற்கைக்கோள் படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் கழித்து மார்ச் 14 அன்று அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க விமானங்கள் சேதமடைந்ததை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். IRGC அந்த பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தியதாக கூறிய அதே காலகட்டத்தில் ஜோர்டானின் முவஃபாக் ஷால்டி விமானப்படை தளம், பஹ்ரைனின் மனாமா நகரில் உள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படை தலைமையகத்திற்கு அருகிலுள்ள இடங்கள் மற்றும் ஈராக்கின் எர்பில் விமான நிலையம் ஆகியவற்றை சுற்றியுள்ள செயல்பாடுகளையும் TEE-01B கண்காணித்துள்ளது. இது வளைகுடா பகுதி முழுவதும் உள்ள பொதுமக்கள் குடியிருக்கும் உள்கட்டமைப்புகளை கண்காணித்து இதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள கோர்பகான் சரக்கு கொள்கலன் துறைமுகம் மற்றும் கிட்பாபின் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு வளாகம் ஆகியவை மட்டுமன்றி உலகின் மிகப்பெரிய ஆலைகளில் ஒன்றான பஹ்ரைனின் ஆல்பா அலுமினிய ஆலையையும் அடங்கும். ஈரான் அண்டை நாடுகள் மீது தொடர்ச்சியாக ஏவுகணைகளை ட்ரோன்களையும் ஏவி வரும் ஒரு மோதல் சூழலில் குறிப்பாக IRGC சீன தயாரிப்பு செயற்கைக்கோள் ஒன்றை பயன்படுத்தியதாக கூறப்படுவது வளைகுடா பகுதி முழுவதும் கவலைகளை எழுப்பக்கூடும். இப்பகுதியில் சீனாவின் ஆழமான பொருளாதார தொடர்புகளால் பதற்றம் அதிகரிக்கிறது. அங்கு சீனா முன்னணி வர்த்தக பங்காளியாகவும் எண்ணெயின் மிகப்பெரிய வாங்குவோராகவும் விளங்குகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 28 அன்று ஈரானின் அமெரிக்க இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல்கள் தொடங்கிய பின்னர் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் குறித்த ரஷ்ய செயற்கைக்கோள் உளவு தகவல்களையும் ஈரான் பெற்றதாக முன்பு தகவல்கள் வெளியாகின. ஆனால் ஈரானுக்கு எந்தவிதமான இராணுவ உதவிகளையும் தங்கள் நாடு வழங்கி வருவதாக கூறப்படுவதை சீனாவின் வெளிவிகார அமைச்சகம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. தெற்கு லெபனானை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் கடைசி பாலத்தையும் இஸ்ரேலிய தாக்குதல் துண்டித்து விட்டதாக லெபனானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். டைர் பகுதியை சிடோனுடன் இணைக்கும் காஸ்மிய பாலம் அடுத்தடுத்து நடந்த 2 தாக்குதல்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக லெபனானின் அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. லெபனானின் அரச உள்கட்டமைப்பை ஹிஸ்புல்லா பயன்படுத்துவதை தடுப்பதற்காக தங்கள் படைகள் அந்நாட்டில் உள்ள பாலங்களை தாக்குவதாக இஸ்ரேல் முன்னதாக கூறியிருந்தது. இதேவேளை லிட்டானி நதிக்கு சற்று வடக்கே அமைந்துள்ள சுமார் 40,000 மக்கள் தொகை கொண்ட நகரமான நபாத்தியேவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து புகை எழுவது காணப்பட்டது. தெற்கு லெபனானை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் கடைசியாக எஞ்சியிருந்த பாலத்தையும் துண்டித்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு கடற்கரைக்கு அருகிலுள்ள காஸ்மியாவில் ஏற்பட்ட சேதங்களை மக்கள் ஆய்வு செய்வதாக ஒரு மூத்த லெபனான் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். ரஷ்ய ராணுவ வீரர்கள் குழு ஒன்றை உக்ரைனின் தரைவழி ரோபோக்கள் சரணடைய வைத்துள்ள நிகழ்வு உக்ரைனின் போர்க்கள தொழில்நுட்பங்கள் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ள அதேவேளை இந்த சம்பவம் உலக போரியல் வரலாற்றில் முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் நடந்த ஒரு மோதலில் உக்ரைன் இராணுவம் போர்க்களத்தில் பயன்படுத்திய அதிநவீன மற்றும் ஆயுதமேந்திய ரோபோக்கள் ரஷ்ய இராணுவ நிலைகளை சூழ்ந்து கொண்டன. இந்த ரோபோக்களின் துல்லிய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ரஷ்ய வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு UGV எனும் தரைவழி ரோபோக்களிடம் சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் தொடங்கியதில் இருந்து முதல் முறையாக உக்ரைன் படைகள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஆளில்லா தரைவழி ரோபோக்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு ரஷ்ய ராணுவ நிலையை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதாவது: இது வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது தீமையை கண்டறிவது மற்றும் அதை எதிர்கொள்வது பற்றியது. எங்கள் வீரர்களின் உயிரை பாதுகாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இயந்திரங்கள் போரிடுவதால் மனித உயிர்கள் காக்கப்படுகின்றன. நவீன போர் முறையில் உக்ரைன் முன்னணியில் உள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஸ்மார்ட் போர் முறையை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்றார். கட்டார் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அந்நாட்டு மன்னர் தமீம் பின் ஹமாத் அல்தானியை நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் தலைமையில்
பிரதமர் ஷரீப் முன்னிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த போர் நிறுத்த மத்தியஸ்தம் நடவடிக்கைகளுக்கு இடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷரீப் கடந்த 15ஆம் தேதி அன்று சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கட்டார் சென்றுள்ள பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மன்னர் தமீமை நேற்று நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். மேலும் கட்டாரின் வான்வெளிக்குள் பிரதமர் ஷபாஸின் விமானம் நுழைந்தவுடன் கட்டாரின் போர் விமானங்கள் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் கட்டாரின் முக்கிய எரிபொருள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அரசுமுறை பயணமாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றுள்ள பாகிஸ்தானின் இராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் அந்நாட்டின் அமைச்சர் அராக்சி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து உரையாடியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது பகலில் இருந்து இரவு வரை பல மணி நேரம் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் ஆகியவற்றை கொண்டு ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் தாக்குதலில் உக்ரைனின் 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்து உள்ளனர் என்று ஐநா தெரிவிக்கின்றது. உக்ரைனின் விமானப்படை வெளியிட்ட செய்தியில் 636 சாகித் ரக ட்ரோன்கள் மற்றும் பிற ஆளில்லா வாகனங்கள் உட்பட 703 ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் ஆகியவை ஏவப்பட்டன. இவற்றில் 667 வழிமறைத்து தாக்கி அளிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. எனினும் 26 இடங்களில் 20 ட்ரோன்கள் மற்றும் 12 ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளன என்று கூறினார். ரஷ்யாவுக்கு எதிரான தடையை நீக்குவதே அல்லது உலகளாவிய கொள்கையை எளிமைப்படுத்துவதோ தகுதியற்ற நிலையில் அந்நாடு உள்ளது என்பதற்கு மற்றொரு இரவு எடுத்துக்காட்டாக உள்ளது என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். லெபனான் மீது தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2196ஆக அதிகரித்துள்ளது. ஹிஸ்புல்லா கிளர்ச்சி படையினருக்கு எதிராக மார்ச் 2ஆம் தேதி முதல் லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதையடுத்து லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டினுள் ஊடுருவிய இஸ்ரேல் இராணுவம் மக்கள் குடியிருப்புகள் நிரம்பிய பகுதிகளில் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கடந்த மார்ச் 2 முதல் வியாழக்கிழமை வரை 2196 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் லெபனானில் இதுவரை 260 பெண்கள் மற்றும் 172 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 7185 பேர் படுகாயமடைந்தது தெரிய வந்துள்ளது. ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலிய ராணுவ நிலையங்கள் மீது ஒருங்கிணைக்கப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடுத்துள்ளதால் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலிய நகரமான நஹாரியா ஒரு முக்கிய பதற்ற புள்ளியாக உருவெடுத்துள்ளது. அங்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தளவாட தளம் மற்றும் விமான படை தளத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு இலக்கு மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு உரிமை கோரியுள்ளது. அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் ஒரு பரந்த பிராந்திய மோதல் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் லெபனானை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. பகைமை தீவிரமடைந்து வருவதால் முழு மத்திய கிழக்கையும் சூழ்ந்துள்ளக்கூடிய ஒரு சாத்தியமான பதற்ற அதிகரிப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மாபெரும் போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர துருக்கி இப்போது மாபெரும் ராஜதந்திர காலத்தில் குதித்துள்ளது. இரு நாடுகளுக்கான அமைதிக்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என நேட்டோ நாடான துருக்கி அதிரடியாக வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.